கிருஷ்ணர், அர்ஜுனர், பலராமர் மூவரும் ஒரு நாள் காட்டு வழியாக சென்றனர். இரவு நேரம் வந்ததால் மூவரும் ஒரு இடத்தில் தங்கிவிட்டு பொழுது விடிந்ததும் செல்லலாம் என எண்ணினார்கள். மிருக நடமாட்டம் இருக்கும் என்பதால் ஒரே நேரத்தில் மூவரும் தூங்கிவிடக் கூடாது என்றும் ஜாமத்திற்கு ஒருவர் காவல் இருக்க வேண்டும் என்றும் முடிவு செய்தனர். முதல் ஜாமம் அர்ஜுனன் காவல் இருந்தார். அப்போது திடீரென ஒரு கோர உருவம் தோன்றி உங்கள் அனைவரையும் கொல்லப் போவதாக அர்ஜுனிடம் சொன்னது. கோபம் அடைந்த அர்ஜுனன் அதை தாக்க முற்பட்டான். அப்போது அந்த உருவம் மேலும் பெரிதாகியது. இரண்டாம் ஜாமம் பலராமர் காவல் இருந்தார். அப்போதும் இதுவே நடந்தது. பலராமர் கோபப்பட்டதும் அந்த உருவம் மேலும் வலுப்பெற்று அவரையும் தாக்கியது. மூன்றாம் ஜாமத்தில் கிருஷ்ணர் காவல் இருந்தார். அப்போது அந்த கோர உருவம் வந்து அதே செய்தியை சொன்னதும் கிருஷ்ணர் சிரித்தார். உன் அழகிய பற்களையும் முட்டை கண்களையும் பார்த்து சிரிக்க தோன்றியது என்றார். கோபம் அடைந்த உருவம் கிருஷ்ணரை தாக்க முயன்றது. ஆனால் கிருஷ்ணர் சிரித்துக் கொண்டே சண்டையிட்டார். இதனால் உருவத்தின் வலிமையும் வடிவமும் குறைந்து இறுதியில் புழுவாக மாறியது. பொழுது விடிந்ததும் இது குறித்து கிருஷ்ணர் அவர்களிடம் சொன்னார். கோபம் கொண்டால் பிரச்சனை பெரிதாகும், அதை சிரித்தபடி எதிர்கொள்வதுதான் ஒரு நல்ல தீர்வு என்றார். இதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும். வரும் துன்பங்களை சிரித்தபடியே மன தைரியத்துடன் எதிர்கொள்ளுங்கள்.